ஹாய் வணக்கம். நான் ஜெயின் பேங்கிங் மினிட்ஸ் சேனலுக்காக இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன இன்ஃபர்மேஷன் பார்க்க போகிறோம் அப்படின்னா, எஸ்பிஐ வந்து பார்த்திங்கன்னா ஹோம் லோனில் இண்டிபெண்டன்ஸ் டே முன்னிட்டு சில சலுகைகள் வந்து அறிவிச்சிருக்காங்க. 3 சலுகைகள் அறிவிச்சிருக்காங்க. ஸோ அந்த சலுகைகள் பற்றின டீட்டெயில்ஸ், அது எப்போ வரைக்கும் வேலிட், எப்படி நீங்கள் லோன் அவைல் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு டீட்டெயில்ஸ் இன்றைக்கி வீடியோவில் பார்த்துலாம். வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. இந்த தகவல் கண்டிப்பாக வேறு யாருக்காவது யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா அவங்க கூட இந்த வீடியோவை தாராளமாக ஷேர் பண்ணுங்கள். என்னுடைய டெலிகிராம் சேனல்ஸில் இன்னும் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலன்னா சேனல்ஸ்க்கான லிங்க்ஸ் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் தான் இருக்குது. கையோடு ஜாயின் பண்ணிக்கோங்க. நிறைய எக்ஸ்க்ளூசிவ் தகவல்களை நீங்கள் பெற்றுக்கலாம். இப்போ நம்ம இன்னைக்கு தகவலுக்கு போகலாம். ஸோ இண்டிபெண்டன்ஸ் டேவை முன்னிட்டு எஸ்பிஐயில் வந்து பார்த்திங்கன்னா ஹோம் லோனுக்கு சில ஆஃபர்ஸ் வந்து அறிவிச்சிருக்கிறாங்க. இந்த ஆஃபர்ஸ் வந்து எப்போ வரைக்கும் வேலிட் அப்படின்னா 31/8 வரைக்கும் தான் வேலிட். அதாவது ஆகஸ்ட் மாதம் 31 இந்த மாதம் கடைசி வரைக்கும் தான் இந்த ஆஃபர்ஸ் வந்து வேலிட். ஸோ இந்த ஆஃபர்ஸ் என்னென்ன அப்படின்னா, முதலாவது ஃபஸ்ட்டு ஆஃபர் வந்து பார்த்திங்கன்னா ப்ராசஸிங் ஃபீஸ் கிடையாது. இது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு ப்ளஸ் பாயிண்ட்னு தான் சொல்லணும். ஏன்னா ப்ராசஸிங் ஃபீஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கணிசமான தொகை வந்து ஹோம் லோனில் நமக்கு வேஸ்ட் ஆகும் நம்ம ஹோம் லோன் வாங்கும்போது. ஸோ அந்த ப்ராசஸிங் ஃபீஸ் வந்து இப்போ கிடையாது. இது வந்து ஒரு வரவேற்கத்தக்க ஒரு ஆஃபர் அப்படின்னு தான் சொல்லணும். அடுத்தது வந்து சப்போஸ் லோனுக்கு அப்ளை பண்ணுற அந்த பர்சன் வந்து பெண்ணாக இருந்தாங்க அப்படின்னா, விமன் கஸ்டமர்ஸுக்கு எக்ஸ்ட்ராவாக வழக்கமான வட்டி சலுகையில் வட்டியை விட எக்ஸ்ட்ராவாக 0.05% வந்து வட்டி குறைக்கப்படும். ஸோ இது வந்து வட்டி சலுகையாக வந்து வழங்கப்படும். யாருக்கு அப்படின்னா விமன் கஸ்டமருக்கு, அதாவது ஹோம் லோனுக்கு அப்ளை பண்ணுற அந்த ப்ரைமரி கஸ்டமர் வந்து விமனாக இருந்தாங்க அப்படின்னா 0.05% வட்டியில் சலுகை வழங்கப்படும். ஸோ இது இல்லாமல் சப்போஸ் யோனோ ஆப் மூலயமா நீங்கள் இந்த வீட்டு கடனுக்கு வந்து அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா அடிஷ்னலாக ஒரு 0.05% வந்து உங்களுக்கு வட்டி சலுகை கிடைக்கும். ஸோ நீங்கள் வந்து 3 விதமான சலுகைகள் அனுபவிச்சுக்கலாம். ஒன்று வந்து ப்ராசஸிங் ஃபீஸ் இல்லை அப்படிங்கிறது இது எல்லாருக்குமே உண்டானது. நீங்கள் விமனாக இல்லாட்டியும் சரி, இல்லை பேங்க்கில் போய் டேரெக்டாக ஹோம் லோனுக்கு அப்ளை பண்ணாலும் 31 ஆகஸ்ட்டுக்குள்ளே அப்ளை பண்ணிங்க அப்படின்னா இண்டிபெண்டன்ஸ் டேவை முன்னிட்டு உங்களுக்கு ப்ராசஸிங் ஃபீஸ் இருக்காது. ஸோ நீங்கள் ஹோம் லோன் எடுக்கிற ஐடியாவில் இருந்தீங்கன்னா சீக்கிரமே எடுத்துட்டீங்க அப்படின்னா ப்ராசஸிங் ஃபீஸை நீங்கள் மிச்சப்படுத்திடலாம். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா, சப்போஸ் மெயினாக ஹோம் லோனுக்கு அப்ளை பண்ணுறவங்க ஒரு உமனாக இருந்தாங்கன்னா 0.05% வட்டியில் சலுகை கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் யோனோ ஆப் மூலயமா நீங்கள் அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு இன்னொரு 0.05% சலுகை வந்து கிடைக்கும். ஸோ இது 3 விதமான சலுகைகள். ஸோ வீட்டு கடனுக்கு இப்போ இருக்கிற ரேட் வந்து பார்த்திங்கன்னா இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து 6.75%லேருந்து இருக்குது. ஸோ இதை நீங்கள் எப்படி பெற்றுக்கலாம் அப்படின்னா, பேங்க்கை வந்து டேரெக்டாக விசிட் பண்ணி உங்களுடைய ஹோம் லோன் பற்றின டீட்டெயில்ஸ்லாம் நீங்கள் டாக்குமெண்ட்ஸ்லாம் சப்மிட் பண்ணி நீங்கள் பெற்றுக்கலாம். எஸ்பிஐயில் எப்படி ஹோம் லோன் பெறணும், என்னென்ன டாக்குமெண்ட்ஸ்லாம் கேட்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ ஆல்ரெடி சேனலில் இருக்குது. அந்த வீடியோக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், அதை நீங்கள் பார்த்துக்கோங்க. ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் டாக்குமெண்ட்ஸ் ரெடி பண்ணி எடுத்துகிட்டு போகணும். அடுத்தது ஒரு ஃபோன் நம்பரும் கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த நம்பருக்கு மிஸ்டு கால் கொடுத்து கூட நீங்கள் வீட்டுக்கடன் பற்றிய விண்ணப்பத்தை செய்யலாம். அதாவது நீங்கள் மிஸ்டு கால் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு கால் பேக் பண்ணுவாங்க. கால் பேக் பண்ணிவிட்டு உங்களுடைய டீட்டெயில்ஸ் அவங்க கலெக்ட் பண்ணுவாங்க. ஸோ அந்த ஃபோன் நம்பர் என்ன அப்படின்னா 7208933140. ஸ்க்ரீனில் பார்த்துட்ருக்கீங்க. 7208933140 அப்படிங்கிற இந்த ஃபோன் நம்பருக்கு நீங்கள் மிஸ்டு கால் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுடைய லோனுக்கான வேலைகளை அவங்க செய்வாங்க. இதெல்லாம் தாண்டி சப்போஸ் நீங்கள் யோனோ ஆப் யூஸ் பண்ணுறீங்க அப்படிங்கிற பட்சத்தில் யோனோ ஆப்குள்ளே லாகின் ஆனீங்கன்னா ஆப்பில் கீழே வந்து பார்த்திங்கன்னா சில ஆட்ஸ் மாதிரி மூவ் ஆகிட்டே இருக்கும் இல்லையா. ஸோ அந்த இடத்துல ஹோம் லோன் 6.7% ஆன்வர்ட்ஸ் அப்படின்னு இருக்கிறது நீங்கள் பார்ப்பீங்க. அதுலேயே வந்து கீழே கொடுத்துருப்பாங்க நில் ப்ராசஸிங் ஃபீஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. அடுத்தது up to 31/8 அப்படின்னு கொடுத்துருக்கிறது நீங்கள் பார்ப்பீங்க. அதாவது ப்ராசஸிங் ஃபீஸ் கிடையாது. எப்போ வரைக்கும்னா 31 ஆகஸ்ட் வரைக்கும் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அப்ளை நவுன்னு கொடுத்துருக்கோம். ஸோ அந்த பட்டனை, அந்த ஹோம் லோன் அப்படின்னு இருக்கிற அந்த பர்டிகுலர் பாக்ஸை வந்து நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா எல்லா விதமான லோன்ஸ் இருக்க ஒரு பேஜ் வரும். ஹோம் லோன், கார் லோன், எஜுகேஷன் லோன், எக்ஸ்பிரஸ் கிரெடிட் லோன், கோல்டு லோன், இது இருக்கிற பேஜ் வரும். ஸோ அதில் மேலே இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஹோம் லோன். அதில் வந்து நீங்கள் அப்ளை நியூ லோன் அப்படின்னு கிளிக் பண்ணலாம். இல்லை நோ மோர் அப்படின்னு சொல்லி கிளிக் பண்ணிங்க அப்படின்னா அதை பற்றின அதிக டீட்டெயில்ஸ் உங்களுக்கு தெரிய வரும். நோ மோரில் வந்து பார்த்திங்கன்னா இஎம்ஐ, அதாவது உங்களுடைய அக்கௌண்ட் ஸ்டாண்டிங்கை பொறுத்து உங்களுக்கு எவ்வளோ ஹோம் லோன் வந்து கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது அப்படின்னு காட்டும். ஸோ அதில் உங்களுக்கு மேக்ஸிமம் அமௌண்ட் காட்டும். ஒரு ஸ்லைடர் மாதிரி இருக்கும். உங்களுக்கு எவ்வளோ லோன் வந்து தேவையோ அதை பொறுத்து நீங்கள் அந்த ஸ்லைடரை மூவ் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுடைய லோன் அமௌண்ட்டு, லோன் டென்யூரை நீங்கள் மாற்றிக்கலாம். அதை பொறுத்து இஎம்ஐ மாறும். ஸோ அதுதான் இஎம்ஐ கால்குலேட்டர். அடுத்த பக்கத்து டேப்பில் டீட்டெயில்ஸ் இருக்கும். அந்த டீட்டெயில்ஸ் இருக்கிற பேஜில் என்னென்ன எலிஜிபிலிட்டி, என்ன விஷயங்கள் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஹோம் லோனுக்கு அவங்க ப்ரொவைட் பண்ணியிருப்பாங்க. அதாவது 18 இயர்ஸாக இருக்கணும், அதாவது மைனஸ் வந்து அப்ளை பண்ண முடியாது, மேஜராக இருக்கணும் அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு கொடுத்துருக்காங்க. அடுத்தது உங்களுக்கு ரெகுலர் இன்கம் சோர்ஸ் இருந்துச்சு அப்படின்னா
ரீபேமெண்ட் டேர்ம் வந்து மேக்ஸிமமாக வந்து ஒரு 30 இயர்ஸ் நீங்கள் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. அடுத்தது யோனோ மூலியமா, அதாவது இந்த ஆப் மூலியமாக நீங்கள் அப்ளை பண்ணீங்க அப்படின்னா மேக்ஸிமம் 2 அப்ளிகன்ட்ஸ் தான் இருக்க முடியும். ஒரு மெயின் அப்ளிகண்ட், ஒரு கோ அப்ளிகண்ட் தான் இருக்க முடியும். அது மாதிரி அந்த அப்ளிகன்ட்ஸ் வந்து ரெசிடென்ட் இந்தியன்ஸாக இருக்கணும். என்ஆர்ஐஸ் வந்து யோனோ ஆப் மூலியமாக அப்ளை பண்ண முடியாது அப்படிங்கிற அந்த டீட்டெயில்ஸை கொடுத்துருக்காங்க. அடுத்தது கடைசி டேப் வந்து ப்ராசஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டேப் இருக்கிறது பார்ப்பீங்க. ஸோ 3வது டேப்பான அந்த ப்ராசஸ் அப்படிங்கிற டேபை கிளிக் பண்ணிங்கன்னா என்னென்ன ப்ராசஸ், அதாவது என்னென்ன ஸ்டெப்ஸ் இருக்கும் அந்த லோனுக்கு அப்படின்னு சொல்லிட்டு காட்டுது. ஸோ யோனோ மூலயமா நீங்கள் இன்ஸ்டன்ட் இன் பிரின்சிபல் அப்ரூவல், அதாவது உங்கள் யோனோக்குள்ளே நீங்கள் பார்க்கக்கூடிய அந்த ஃபஸ்ட்டு பேஜில் நம்ம பார்த்தோம் இல்லையா, உங்களோட இஎம்ஐ என்ன வரணும். ஸோ அதிலே வந்து மேக்ஸிமம் எவ்வளோ அமௌண்ட், உங்களுடைய அக்கௌண்ட் ஸ்டாண்டிங்கை பொறுத்து மேக்ஸிமம் எவ்வளோ அமௌண்ட்டு, எவ்வளோ டென்யூர் நீங்கள் எடுத்துக்கலாம் அப்படிங்கிறத பொறுத்து இஎம்ஐ கால்குலேஷன் இருக்கும். ஸோ அதுதான் வந்து உங்களுடைய அப்ரூவ்ட் லோன். அது ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு. அடுத்தது நீங்கள் ரெக்வயர்ட் டாக்குமெண்ட்ஸை சப்மிட் பண்ணி லோனை வந்து சாங்ஷன் பண்ணிக்கணும். அதாவது நீங்கள் சப்போஸ் பிரான்ச்சை விசிட் பண்ணி பண்ணுறீங்க, இல்லை மிஸ்ட் கால் கொடுத்து பண்ணுறீங்கன்னா டாக்குமெண்ட்ஸ்லாம் வந்து சப்மிட் பண்ணணும். ஸோ அந்த டாக்குமெண்ட்ஸ்லாம் ப்ராசஸ் ஆகி அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு லோன் வந்து சாங்ஷன் ஆகிடும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஸ்டெப்ஸ், என்னென்ன ஸ்டெப்ஸ் இன்வால்வ் அப்படிங்கிறத டிஸ்கிரைப் பண்ணியிருக்காங்க. ஸோ இதில் அப்ளை நவ் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா உங்களுடைய லோன் ப்ராசஸ் வந்து ஸ்டார்ட் ஆகிடும். யோனோ மூலயமா பண்ணும்போது உங்களுக்கு அடிஷ்னலாக 0.05% இன்ட்ரெஸ்ட்டில் இது கிடைக்குது, சலுகை கிடைக்குது. நீங்கள் விமனாக இருந்தீங்கன்னா 0.05% சலுகை கிடைக்குது. இது ரெண்டுமே இல்லாட்டியும் கூட நீங்கள் எப்படி அப்ளை பண்ணிங்கனாலும் உங்களுக்கு அந்த ப்ராசஸிங் ஃபீஸ் வந்து கண்டிப்பாக இருக்காது. 31st 8க்குள்ளே அப்ளை பண்ணிட்டீங்கன்னா இந்த சலுகைகளை நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம். ஸோ சப்போஸ் ஹோம் லோன் வாங்கணும் அப்படிங்கிற ஐடியாவில் இருந்தீங்கன்னா இந்த இண்டிபெண்டன்ஸ் டே ஆஃபரை கண்டிப்பாக யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ எனக்கு ஷேர் பண்ண இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நான் நினைக்கிறேன். அப்படி நீங்கள் நினச்சிங்கன்னா மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு இந்த தகவல் வேறு யாருக்காவது தேவைப்படும் ஃபீல் பண்ணிங்கன்னா அவங்க கூட இந்த வீடியோவை ஷேர் பண்ண மறந்துடாதீங்க. சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு நோட்டிஃபிகேஷன் பண்ண ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. அதே மாதிரி டெலிகிராம் சேனல்ஸில் ஜாயின் பண்ணிக்கலன்னா லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் தான் இருக்குது. கையோடு ஜாயின் பண்ணிக்கோங்க. நிறைய எக்ஸ்க்ளூசிவ் இன்ஃபர்மேஷன் பெற்றுக்குவீங்க. இதே மாதிரி இன்னொரு யூஸ்ஃபுல் இன்ஃபர்மேஷனோட நான் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். Until then, it's bye from Jane. நன்றி, வணக்கம்.